ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரீமைண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை vlog தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ 2 வாரமாகவே வீட்டில் ஒரே நெகட்டிவ் வைப்ஸாகவே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னே தெரியல. எவ்வளோதான் விளக்கு ஏற்றினாலும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேங்குது. கெட்ட கெட்ட கனவு, அப்புறமா சின்ன சின்ன பிரச்சனை, அப்புறம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்துச்சு. மனசே சரியில்லாமல் இருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னுட்டு அப்புறம் நானே தான் நினச்சிக்கிட்டேன், நான் முன்ன போல் சரியாக சாமி கும்பிடுறது இல்லை அப்படின்னு எனக்கே புரிஞ்சது. முன்னையெல்லாம் இப்படி அழகாக வாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டு அழகாக சாமி கும்பிட ஆரம்பிப்பேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இல்லை, வெள்ளி செவ்வாய் மட்டும் கோலம் போடுறது. ஆனால் தினமும் விளக்கு ஏற்றிடுவேன். அதுக்கு சில காரணங்கள் இருந்தது. அதனால தான் நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருக்கல. அப்புறம் எதனால தான் போல் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வாசலெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு எப்பவும் போலேயே மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு உருளிக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு இருந்தேன். நிஜமாகவே மனசு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்ட்டு வெற்றிலை பறிக்கும் போகும்போது இந்த மயில் என் கண்ணில் பட்டது. எப்போ நான் முருகப்பெருமானை நினச்சாலும் என் கண்ணில் மயில் தெரிஞ்சிரும். அது போல தான் இன்றைக்கும் எப்போவுமே அவரை முன்னாடி தோன்றி நான் கூட இருக்கேன்னு எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். அப்புறம் நல்லபடியாக வெற்றிலையும் பறிச்சுட்டு வந்துட்டு துளசி மாடத்துலதே விளக்கு போட ஆரம்பித்தேன். எங்களுக்கு சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் யோசிப்போம் இல்லையா, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, சோதனை கொடுக்குற அப்படின்ட்டு. அது போல தான் நானும் யோசித்தேன், ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் புரியுது, கடவுள் எது செஞ்சாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் செய்வாங்க அப்படின்ட்டு. அதில் 2-3 விஷயம் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் கூட இருக்கிறவங்க உண்மையானவங்களா பொய்யானவங்களா அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு இந்த சோதனைகளை கொடுப்பாங்க. சோதனை நேரம் எங்களை விட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் பொய்யானவங்க, பொய்யா எங்கள் கூட பழகி பொய்யான அன்பு காட்டிட்டு இருந்தவங்க. நானும் ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன், என்ன இந்த மாதிரி நேரத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க விட்டுட்டு போனேன்னு நான் ஒரு நாள் அனாதையாக இருந்ததில்லை. எனக்கு அதை விட பல மடங்கு சொந்தங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையான சொந்தங்கள், கஷ்டத்தில் என்னை தேடி வந்த சொந்தங்கள் அப்படின்னு என் கூட கொஞ்சம் பேர் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே இவங்க அப்படி போயிட்டாங்க, இவங்க என்னை பார்க்கலன்னு வரி பண்ணதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருந்துடணும். அடுத்தவங்க மனசை காயப்படுத்தவும் தேவையில்லை, அவங்க கூட சண்டை போடவும் தேவையில்லை. ஒரே ஒரு பிளாக் ஃபோனில் அது மட்டும் பண்ணினீங்கன்றாலே போதும், லைஃப் ஹாப்பியாக இருக்கும். நானும் இன்றைக்கி அப்படித்தான், எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிஞ்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசும் நிறைவாக இருந்தது. உங்கள் லைஃப்லேயும் இது போல் சிச்சுவேஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா என்னோடய நிலைவாசல் அலங்காரம், துளசி மாட அலங்காரம், பூஜை ரூம் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.